மகளே, இப்போ ரணவுடைய மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்கள். இன்றைக்கி காலையில் சௌந்தர்யாவும் இவனும் ரணவும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நட்பாக வந்து பழகுறாங்க. இப்போ சௌந்தர்யா வந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்க சாப்பாட்டில் நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ருக்கேன். இந்த வாரம் தான் கொஞ்சம் சௌந்தர்யா கூட பேச ஆரம்பித்தான். இந்த வாரம் தான் அவனுடைய தவறை வந்து உணர ஆரம்பித்து நான் வந்து குழப்பவாதி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு நடக்குது அப்படிங்கும்போது சௌந்தர்யா ஆமாம் நீ அந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ நல்லா திங்க் பண்ணு, நல்லா பேசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து நேற்று டான்ஸ் ஆனது எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. அப்போ இப்போ தான் ஒரு நல்ல ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கலான்னு வந்தால் உடனே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய விபத்து நடந்துருச்சு. அதில் இந்த ஜெஃப்ரி பண்ணால் பாருங்கள், பைத்தியக்காரனாட்டம் போட்டு அடித்து உண்மையாலுமே ஜெஃப்ரி வந்து தாக்கியிருக்கான் போல இருக்குது. அதனால தான் அவ்வளோ வலி ஏற்பட்டிருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் மாதிரி ஆகிடுச்சா. இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அதுக்கு மருத்துவம் பார்க்க முடியாது. அது ப்ராப்பராக வந்து இந்த மாவு கட்டெலாம் போடணும். இல்லை அந்த பெரிய மாதிரி இந்த வடிவேலு ஒரு படத்துல எல்லாம் காலில் வந்து இப்படி இது பண்ணுவாங்க இல்லையா, கட்டாக போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் ஆகிடுச்சு போல இருக்குது. அதனால் பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ வந்து சென்னை EVPயில் பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு இப்போ ரணவுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்தவரை வந்து ரணவ் இந்த கேமில் இதுக்கு மேலே வந்து கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஏன்னா 3 மாதம் ஃபஸ்ட்டு 3 வீக்குன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3 மாதம் அவரால் வந்து அந்த கையை வந்து செயல்படுத்த முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு கை தான் ஒரு மேஜர். இப்போ கால் அடிபட்டிருந்தால் கூட வீல் சேரில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிடலாம். ஏன்னா போன சீசனில் அது மாதிரி ஒரு சில பேர் வந்திருக்காங்க, ரம்யா பாண்டியெலாம் வந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து மெயினாக அந்த கை வந்து கூடணும் அப்படின்னா கை வந்து அசைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அப்படி வந்து இங்கே வந்துட்டு ஏதாவது அசைச்சிட்டான்னா போச்சு. அதனால் வந்து ரணவ் இந்த கேமில் கலந்துக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் அந்த ஜெஃப்ரிக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெட் கார்டை கொடுத்து அவனுக்கு தாட்டி விடுங்க. அவன் பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல. காலையில் சௌந்தர்யா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது இந்த மாதிரியே அவன் பொழப்பை வந்து பார்த்துட்ருக்கான். பாவமாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லி விடுங்க. நன்றி, வணக்கம்.